இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீம் ப்ளே ஆகும், அதை பாருங்க. கதை கேட்க ரெடியாடா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல டார்க் ஹியூமர். ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. எப்ப எங்க அம்மா சித்தியோட கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்பல இருந்து அவங்க சுத்தமா கோவப்படுறது இல்ல, அமைதியா இருக்காங்க. டொண்டு நான்டி இப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் சொல்றேன், அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வாழைப்பழமா கூட இருக்கலாம். ஜக்கு நாரம் பயல ஏன ஏன் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஆனா கடைசில உன் குரங்கு புத்தியை காமிச்சிட்ட பத்தியா நீ? ஒன்னு கேக்கட்டுமா ராஜு, இந்த பீமும் சுட்கி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுதே, என்ன காரணம்? ஆமாயா, எனக்கே இந்த வயசுல தான் புரியுது. நான் கூட சின்ன வயசுல இதை நார்மலா தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அந்த பீம் பயவுல எது கூட்டு போயிருக்கா அப்படின்னு. ஒருவேளை உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. என்னடா இது? ஏண்டா அன்பான குழந்தைகளே இந்துமதி சுட்கின்னு சொன்னாலே டார்க்குன்னு போடுறீங்க, எனக்கு புரியல. இதுல என்னடா அப்படி டார்க் இருக்கு? அங்க திரும்பி பார்ப்போம். என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதாவது இந்துமதி ராஜாவோட பொண்ணு, சுட்கி ராஜாவோட பொண்ணு அப்படின்னா அப்ப டும் டும் மௌசி வண்டா மாதிரி என் தாலி கொத்தா இருக்கிறதுங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த பீம் பயவுல எதுக்கு லட்டு வாங்க போறான்னு தெரியுது. ராஜா புயல் ஒரு அனுப்பி விட்டு நீ லட்டு வாங்குற மாதிரி போடா, அப்படியே உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஆண்டியோட கடை கூட மூடி இருக்கே, எங்க அம்மா வீட்டுக்குள்ளேயும் இல்ல. அப்படின்னா அரண்மனைக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. அந்த பீம் பயவுல பாவண்டா. சரி, ஆன்டிய தேடலான்னு போய் தேட போறாங்க, அதுலயே நீங்க டார்க் வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இருந்தாலும் அந்த அரண்மனை வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஆப்ரேட்டர் அதை போட்டு விடு. வாங்க அடுத்த மீமுக்குள்ள போலாம். விரல்கள்ல வலிமை, விரல் வேகம், பாம்பு அம்சம், உள்ளங்கை தாக்குதல், உள்ளங்கை தாக்குதல், சிங்க வகை. எனக்கு புரிஞ்சுட்டு இதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நேரம் மரியாதையும் போயிடும். எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? சூப்பர்ரா, சூப்பர். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மீம் காட்டுறேன், அது உங்களுக்கு புரிஞ்சான்னு நீங்களே சொல்லுங்க. என்னங்க புரிஞ்சா? புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ராஜு பயல மட்டும் ஒத்து பாருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அப்புறம் பார்த்தாலும் தெரியுது அவன் பிஞ்சிலே பொறுத்தவனும். ராஜு, இந்த மண்டையை வச்சுட்டு எத்தனை ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா, எங்களை பார்த்து வயிற்றுல சாவாதி. கார்ட்டூன்லயே இவ்வளவு டார்க் இருக்கு அப்படின்னா இந்த ஓஜி டார்க் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இந்த ஓஜி டார்க் உங்களுக்கு வரும் பாருங்க. பொண்ணை பார்க்கத்தானே வந்திருக்கோம். அதானே நாம பார்க்க தானே வந்தோம்.
உட்காந்து சாப்பிட்டு போவா வந்தோம். என்னங்க எப்படி இருந்துச்சு? ஐயா கையை தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். என்னங்க எப்படி இருந்துச்சு? அடிபட போறான் நாய. என்ன திடீர்னு கழுத்துல போட்ட? ஒருவேளை ரொம்ப நேரமா தலைகீழ நின்னுகிட்டு இருந்திருப்பானோ? என்னங்க எப்படி இருந்துச்சு? மாப்ள நானும் மிலிட்டரி சேர்ந்து பெரிய கேப்டன் ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு இன்ச்சு குறைஞ்சு. இது என்னங்க எப்படி இருந்துச்சு?